ஹரிஷ் குட்டி முகத்தை பாருங்க உம்முன்னு இருக்குது, ஏன்னா வச்சு கொடுக்கல. சாப்பாடு எடுத்து வச்சுட்டேங்க, பொறுமை இல்லை இவருக்கு. இங்கே பாருங்கள் செம்ம மழை ஊற்றுதுங்க, நல்ல மழை பெய்யுது. சுட சுட மழையில் எல்லாம் சூடாக வச்சு சாப்பிடுவோங்க. நம்ம காலையில் அருமாக்கு செஞ்சது மட்டும் அப்போதே ஹரிக்குட்டி பசிக்குதுன்னு கேட்டானா அதெல்லாம் அவனுக்கு அதை வச்சு கொடுத்துட்டேங்க. இப்போ ரெண்டாவது சூடாக சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம். முட்டை குழம்பு வச்சேங்க, முட்டை குழம்பும் காலைல வச்ச மீல் மேக்கர் ஃப்ரை, அப்புறம் நார்த்தங்காய் பச்சடி வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி எடுத்தால் நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க. இன்னையோட நாளைக்கு வச்சோன்னு வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கசப்பும் இருக்குது. இப்போது நாளைக்கு எடுத்தோன்னு வச்சுக்கலாம் கசப்பெல்லாம் எதுவும் இருக்காது, நல்லா இருக்குது. கலரே நல்லா இருக்குல்ல. ஹரிஷ் குட்டி எல்லாத்தையும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி எனக்கு பசி எடுக்குதுங்க. ஹரிக்குட்டி தான் ஒரு வாய் தான் வந்துட்டு பருப்பு சாதம் வாங்கினேன், பிள்ளைக்கு தான் ஊட்டி விட்டேன். வச்சு தருவோம்மா, சோறு வச்சு தருவோம்மா. அவருக்கு சாப்பாடு பார்த்தோன்னே உடனே சாப்பிட்றணும். நீங்கள் எல்லாத்துக்கும் பாய் சொல்லு, பசிக்குது சாப்பிட்டு வரேன்னு சொல்லு. நீ சொன்னால் சாப்பாடு வைப்பேன். சரி சரி சரி. சட்டை எல்லாம் பழைய சட்டை தான், சட்டையை தூக்கி அமுக்கேன்டா. பாய் சொல்லிடு.